இந்த தெய்வம் போன்ற சபை நாடு வந்திருக்கிறேன். நான் யார், எதற்காக வந்திருக்கிறேன், என்னுடைய நாம தெய்வம் தெரியுமா? தோண்டாமணி விளக்கு துளுருட்டு எரிஞ்சாலும் அதுக்கு ஒரு தூள்கோல் இருக்கும். இந்த தெய்வம் போன்ற சபை நாடு வந்திருக்கிறேன். நான் யார் தெரியுமா? அவனுக்கு தான் நம்ம இது கொடுக்கணும் இல்லையா? அப்படி இருந்த பதில் 10 அவதாரம் இல்லையா? இந்த சாட்சாதி கண்ணன் முதலாக எடுத்த அவதாரம் 10 அவதாரம். 10 அவதாரம் என்னுடைய அவதாரமாக எடுத்த 10 யுகமாகப்பட்டது. நான் பிறந்தது கிரிதா திரிதா துவாபுரம். அப்படி 3 யுகத்தில் மாறி மாறி பிறந்து 10 அவதாரம் ஜன்மம் எடுத்திருக்கிறேன். கிரிதா யுகத்தில் கண்ணனாக அவதரித்து என்ன செய்திருக்கிறோம்? நரத்திரை 30 சக்கடை எனக்கு பார்ப்பதற்காக அமிர்தத்தை கடையை செய்து அமிர்த கடையை செய்து நான் பிறந்தது எப்படி? அப்படி 4 வேதத்தோட பிறந்து இந்த 4 வேதமாகப்பட்டது யார் இடத்துல கொடுக்கிறோம்? என் மகனாகிய பிரம்மதேவத்தில் கொடுக்க. என் பிரம்மானுடைய படைப்பு யானை முதல் எருமக்கடை எல்லாரும் ஜீவ வேதங்களும். அப்படி என் மகனாகிய பிரம்மதேவனுடைய படைப்பை கொடுக்க என் மகனாகிய பிரம்மதேவனுடைய படைப்பு தான் நாம் எல்லாம். அப்படி இருந்தாலும் நான் 10 அவதாரம் எடுத்திருக்கிறேன். முதல் அவதாரம் என்ன எடுத்திருக்கிறேன்? மச்சவதாரம் எடுத்து சோம்புகளை கொண்டு 4 வேதத்தை மீட்டு யார் இடத்துல கொடுத்தேன்? தேவரிடத்தில் ஒப்படைத்தேன். அப்படி என் மகனாகி பிரம்மத்தில் ஒப்படைக்க 2வது எடுத்த அவதாரம் என்ன? அந்த கொன்று பக்த பெருகலாதிலே காத்தேன். அந்த பிறவியை போக்கினேன். இரணியாம் கொள்வதற்காக இந்த இரணி ஆட்சியனை கொள்வதற்காக இந்த கூர்மையின் சொல்லப்பட்டு பன்றி அவதாரம் எடுத்து இந்த பூமாதேவை காப்பதற்காக இரணி ஆட்சியனை கொன்றேன். இரணியினம் கொன்றேன். பக்த பெருகலாதிலே காத்தேன். அந்த பிறவியை போக்கினேன். நான் ராமனாக பிறந்தேன். லங்கையை சென்றேன். ராவணன் கும்பகர்ணனை மடித்தேன். அந்த பிறவியை போக்கினேன். இந்த அப்புறம் யுகம் பிறந்தால் அன்னைக்கு என்ன பிறந்திருக்கிறேன்? நான் தேவா தேவாகி போல நான் திரிதா இந்த துவாபர யுகத்தில் மருத்து வாசல் சாபத்தால 8வது குழந்தையாக பிறந்து யார் மடித்திருக்கிறேன்? என் மாமன் கமிஷனை மடித்திருக்கிறேன். பூதகையை மடித்திருக்கிறேன். சகடாசுரனை மடித்திருக்கிறேன். 18 எதிரணி சனை மடிப்பதற்காக நான் பிறந்திருக்கிறேன்.
இருந்தாலும் அந்த யோகம் இன்னும் போகல. இருந்த போது இன்ற நாளையில் காரணையே என் நாரதனுடைய வார்த்தை கேட்டு என் தங்கையாகிய உமா பார்வதிக்கும் சிவபெருமானுக்கு ஏற்பட்ட விகல்பம். அப்படி அந்த விகல்பத்தால என்ன நடந்திருக்கிறது? விவசாயம் செய்ய சொல்லி அதனால ஏற்பட்டது என்ன? சிவபெருமானுக்கு கோபம் அதிகமாகி அந்த கோபத்தை நெற்றிக்கண்ணை பயன்படுத்தி அந்த நெற்றிக்கண்ணால் உற்று பார்த்த அந்த நெருப்பாகப்பட்டது வட்ட பாறை மேல் விழுந்து அந்த பாரம் படி என்று வெடித்து ஒரு பரமக்கேது ஒரு அரக்கனாக பிறந்து தந்திரமாக சென்று சிவபெருமானின் தங்கையாகவும் பார்வதி இடத்திலும், அதாவது பகையாட உருவாடி கிடக்கணும், அதை போல சென்று உருவாடி தகுந்த வரத்தெல்லாம் பெற்று தானே உலகத்தில் வல்லவன் தானே கடவுள் அப்படின்னு புகுந்து கொண்டு தேவர்கள் எல்லாம் சிறைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். என் மைத்தனாக சிவபெருமான பிடித்திருக்கிறார், என் மகனாக பிரம்மதேவனை பிடித்திருக்கிறார், இந்திரனாகப்பட்டவன் பிடித்திருக்கிறார். அனைவரும் பிடித்து இப்ப அவர் எங்க சென்று வருகிறார்? இந்த வைகுண்ட நாடு இந்த சாட்சாதி கண்ணனும் வந்து தேடி வந்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருந்தாலும் எனக்கு மணிமார்கள் எத்தனை தெரியுமா? ராதா ருக்மணி சத்யபாமன் என்று சொல்லப்பட்டு 8 மணிமார்கள். 8 மணிமார்கள். அடுத்ததாக ராதா ருக்மணி 2 பேர் மட்டும் அவசரத்துக்கு கொண்டார். அப்படியே சரியா? அப்படி எல்லாம் வந்திருக்கிறீங்களே, நாங்க யாரு? இந்த நாட்டுக்கு சேர்ந்தவங்க. ஆமா, கவர்மெண்ட் மக்கள். Bye.
பூலோக வந்தது யாரு? சாச்சாதி ஆண்டவர். அவருடைய மனைவி அக்கா லட்சுமி, நான் ராதா தங்கச்சி. சரியா? மன்னவரை போடி கூட்டுவான். அப்படியே கட்டமா பொம்மாவா சாமி தங்களை தேடி உங்களுடைய மனைவிமார்கள் வந்திருக்காரு. எங்க குடும்பத்தை பிரச்சனை விடுறா பட்டாடையால் தொலைத்து மலர்ந்த பூ மாலையாவும் மலராது இருக்கும் பாதத்தில் வைத்து உன்னுடைய மனைவி மகள் லட்சுமி ராதா அநேக கோடி வணக்கம். என் பாதத்தை பணிந்திருக்கிறேன். ஆமா, அப்படி பணிந்திருந்த போதிலும் என்றென்றைக்கு அருகாமல் மஞ்சள குங்குமம் அழியாம வந்திருப்பேன். இருந்தாலும் ஒரு சமாச்சாரம். ஏன் காரணம் என்ன, இதுவரையிலும் நடந்தது பாபாடராயன் பரமக்கேது என்ற நாடகம். ஆமா, அது அல்ல. இப்ப இவங்க ஆட வைத்திருக்கிறது என்ன நாடகம்? மாரியம்மன் பிறப்பு. என்ன இன்னைக்கு நோம்பி போட்டோம். ஆமா, இந்த நோம்பி இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் நோம்பி போறதுக்கு மாரியம்மன் வேணும்ல. அதற்காக இதே இந்த ஆனைக்குண்டு ஊர்ல ஒரு மாரியம்மனை உற்பத்தி செய்யணும். இந்த மாரியம்மன் பிறப்பு அப்படின்னு சொல்லி நாடகத்தை விட்டு இருக்கிறாங்க. இந்த மாரியம்மன் பிறக்கிறத பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணும். ஏன் அவசரப்பட்டு போகணும்? ரூபாய் காசு கொடுத்து செலவழிச்சு இந்த நம்ம ஊர்ல ஒரு மாரியம்மன் பிறக்கிறது, ஒரு கிருஷ்ணன் பிறப்பு, ஒரு மாரியம்மன் பிறப்பு, ஒரு அங்காளம்மன் பிறப்பு, ஒரு ஆதி பராசக்தி பிறப்பு. இப்ப அந்த நாடகம் எல்லாம் ஒரு புனிதமான சர்ச்சை. ஆமாங்க, அத கடைசியை கேட்கணும். ஆமா, இதை காது விட்டு எப்படியாச்சும் போயிருவாங்க. அப்ப சொல்லப்பட்டு ஆமா, இந்த நாளில உங்களை ஏன் வரவழைத்திருக்கிறோம்? சொல்லுங்க. தேவர்கள் எல்லாம் வந்து அந்த பரமக்கேதான அடிபட்டு உதப்பட்டு தன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வைகுண்டத்தை நாடி வரப்போகிறார். அந்த அசுரனாகப்பட்டோம். அந்த அசுரன் வருவதற்கு முன்பதாக தேவர்கள் எல்லாம் சந்தித்து நம்ம ஒரு இடத்துல நாமளும் பெறப்படணும். காரணம் என்ன, ஊரே ஓடும்போது நாமளும் ஒக்கா ஓடணும். நம்ம கிட்ட காசு இருக்குதோ இல்லையா? ஊரே மாரியம்மன் பண்டிகை பண்ணணும், அது நாமளும் பண்ணணும். 10-11 போலாம். இதுதான் ஊர் ஒத்துழைப்பு. அதுக்காக தேவர்கள் ஒன்றுபடும்போது நாமளும் அதுக்கு இணையாக போயிடணும். புறப்படலாமா? அந்த வைகுண்டமோ
அப்படி தேவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு அபயம் அபயம் என்று வந்து கொண்டிருக்கிறேன். அபயம் அபயம் என்று சொல்லுகிறேன். என்ன கோலமோ யாது கோலமோ கோலமோ இப்படி தேவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு அபயம் அபயம் என்று வந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன கோலம் இப்படி தேவர் 33 கோடி தேவர்கள் அனைவரும் அபய குரலிட்டு வைகுந்தத்தை வர காரணம் என்ன? இதில் எதனால் வந்த அபயம்? அதனால் வைத்துனா இந்த அபயத்திற்கு யாரால் வந்தது தெரியுமா? என்னால ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இவனால வந்தது சொல்ல சொல்ல. என்னால ஒண்ணுமே இல்லை, என்னால ஒண்ணுமே இல்லை, என்னால ஒண்ணுமே இல்லை. இந்த வந்ததை இவனால சொல்ல சொல்ல. என்னால ஒண்ணுமே இல்லை. 33 கோடி தேவர்கள் அனைவரும் அபயமிட்டு ஓடோடி வர காரணம். 33 கோடி தேவர்கள் அனைவரும் அபயமிட்டு வைகுந்தத்தை தேடி வர காரணம். 33 கோடி தேவர்கள் அனைவரும் அபயமிட்டு வைகுந்தத்தை தேடி வர காரணம். இதற்கு காரணம் நான் அல்ல, இந்த அனைத்துக்கும் காரணம் உன் தங்கையான பார்வதா இவளு. போல நம்ம வீட்டுல அரண்மனை இருந்தேன். ஆனா இருக்கும் போது ஒரு மைத்துல என்ன பண்ணேன், பள்ளியலுக்கு சென்று அப்படி பள்ளியலுக்கு சென்று போயிருந்தேன். நான் அரண்மனையில இருக்கும் போது அப்போது இந்த நாரதம் வந்து உடனே இப்படி பாலத்தாங்கல் இருக்கிறேன், காமியவனத்துல விளையாடி கொண்டு இருக்கிறேன் வெங்காய வீட்டு அப்படி நாரதம் சொல்ல நாரதம் அங்கிருந்து ஓடி வந்து நாரதா என்ன போய் நினைக்க இருக்கு நம்ம கேட்கும்போது அவங்க பரியாளுக்கிறத நிறுத்தணும், நம்மளாம் பரியாளுக்கணும்னா விவசாயம் செஞ்சுதான் பரியாளுக்கணும் அப்படின்னு சொன்ன. அப்படி எல்லாம் ஏற்பாடு நாரதம் சொல்லிட்டாரு. அதே போல பரியாளுக்கு வந்தாங்க. நாடு இது பரியாளுக்கிறத நிறுத்தணும், அப்படி பரியாளுக்கிறத நிறுத்துறதுனா விவசாயம் செய்யணும், நிலம் வேணும் எல்லா சகலமா ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா கடைசி லாஸ்ட்ல இந்த கஞ்சி எடுத்துட்டு போற நேரம் சாப்பாடு எடுத்துட்டு போற நேரத்துல கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அந்த நெற்றிக்கல்ல பொரியால எரிச்சு அப்படி எரிக்கும் போது நான் என்ன பண்ணேன், தப்பிட்டு பின்பற மாயமாக தப்பிட்டு ஓடி போயிட்டேன். அவருக்கு பின்பறமாக நிக்க இந்த நெற்றிக்கல்ல பொரியானது அந்த காரியம் அவனத்துல போய் அது நெற்றிக்கல்லா பொரியாகப்பட்டு வட்ட பார் மேல விழுந்தது. சுற்றுநூறு ஆனது அரக்கன் பிறந்து அங்கிருந்து ஓடி வந்து அந்த அரக்கன் வந்து என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் நான் தேடி வந்து உன் தந்தையான பார்வதா என்னிடத்திலே வாக்குவாதம் இருக்கிற நேரம், இவளுடைய வார்த்தையை கேட்டு நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கிற நேரம், சரியான நேரத்துக்கு எனக்கு உணவு கொடுக்க பசியின் கொடுமை தாங்க முடியாமல் என்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து இவளை நான் எரிக்கிற நேரம், நெற்றிக்கண் பொறியானது காரணத்தில் உள்ள பாறை மீது இருந்து பாறையை வெடித்து பரமக்கேதன் என்ற அரக்கன் பிறந்து கைலாயத்தை தேடி வந்தார். வந்தவன் தயமாக 3 வரத்தை வாங்கிக் கொண்டு அவர்களை என்று பாராமல் எங்களையே கைலாயத்திற்கு ஓடினார். இப்படி 33 கோடி தேவர்களையும் இந்த அரக்கனா சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது வைகுந்தத்தையும் தேடி வரலாம். அப்படி இருக்க அந்த பரமக்கேதன் என்ற அரக்கனை மடிக்க யாராவது தாங்க ஒரு வழி சொல்ல வேண்டும். இந்த வைகுந்தத்தில் எத்தனை முறை எவ்வளவு நேரம் இருந்தாலும் அவ்வளவு நேரம் நமக்கே தெரிஞ்சு உண்மைதான். அந்த பரமக்கேதன் தன்னையும் தேடி வந்து கொண்டு இருக்கிறார். நிச்சயம் என்ன செய்யணும், தேவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நம்ம காடகம் சென்று ஒரு கண்ணனூர் என்ற பட்டணத்தை உருவாக்கணும். ஆகட்டும், அந்த கண்ணனூர் பட்டணத்துல கண்ணனூர் மேடையை உருவாக்கி அங்க ஒரு மாரியம்மன் திருவிழா செய்யணும். ஆகட்டும், அப்படி மாரியம்மனை உருவாக்கி மாரியம்மன் திருவிழா 5 நாள் நோம்பு சாட்டணும். ஒரு நாள் காப்பு கட்டு, 2வது நாள் கூழ் ஊத்து, 3வது நாள் மாவிளக்கு, 4வது நாள் கடா வெட்டு, 5வது நாள் மஞ்சள் நீர். இப்படி மாரியம்மன் நோம்பி மாரியம்மன் செய்து மாரியம்மன் உற்பத்தம் பண்ணான். தந்திரமாக வருவான் அந்த அர்க்கனாக்கப்பட்டவன். அந்த கும்பத்திலே அவனுக்கு அழிவு உண்டு.
சக்தி கரகத்தை உற்பனம் செய்து நம்ம கரகத்திற்கு வழிபாடு செய்து கொண்டிருக்க நேரம் அந்த பரமகேதன் என்ற அரசனுக்கு அந்த சக்தி கரகத்தாலே அழிவு நிச்சயம் இப்ப எங்க இருக்க கூடாது அப்படி இருந்தா நம்ம எங்க பெறப்படணும் ஐயராக அதாவது பிராமணராக இருந்தபடியே நான் அரிகண்ட பூசாரி நானே நீ பிரம்மகண்ட பூசாரி என் மைத்திரனாகி சிவகண்ட பூசாரி நீ தேவகண்ட பூசாரி அப்படி இருந்தாலும் நீ மணிகண்ட பூசாரி ஆமா பண்ணலாமா மகமாயி மணிமந்திர சேகரியே